ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம SBI PO, SBI CLERK, IBPS SO, RRB அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வர அப்கமிங்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். அது இங்கிலீஷ்ல இன்னைக்கு மேட்ச் த காலம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் 2000 இருக்கிறது வந்து ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 599 rupeesக்கு போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுல பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். we are having a mobile app, அதுல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF கோர்ஸ் வந்து அதுவும் பாத்தீங்கன்னா February 2024 வரைக்கும் வேலிடா இருக்கு. அதோட பிரைஸ் just 200. உங்களுக்கு எல்லாமே PDF ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்மளோட மொபைல் ஆப் ப்ரிப்பேர் டு கிராக் அப்படிங்கிற மொபைல் ஆப் நீங்க கூகுள் பிளேல போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும். அதுல போய் யூ கேன் பை திஸ் கோர்ஸ். ஈவன் உங்களோட இதோட டைரக்ட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகே, fine. So let me move on to the first question. First, match the column அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பாக்குறதுதான். இது ரெண்டு காலம் இருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ரைட் சைடோட மேட்ச் பண்ணணும். இந்த சேம் கான்செப்ட் தான். இங்க காலம் 1 ABCன்னு கொடுத்துருக்காங்க, காலம் 2 DEFன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காலம் 1ல இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா ABC இருக்குன்னா இப்ப ஏக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு. சம்டைம்ஸ் பி இருக்குன்னா பிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லாம கூட இருக்கும். அது மாதிரி சிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லாம கூட இருக்கும். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல். கரெக்டா மேட்ச் ஆனா மட்டும் அது ஆப்ஷன்ல இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். பட் இது ஜென்ரலா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மேபி நீங்க வந்துட்டு என்ன சொல்றதுக்கு இது ஓரளவுக்கு ரீட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. எதோடையாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. உங்களால ஓரளவு கரெக்டா கண்டுபிடிக்க முடியுதுன்னா அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஆப்ஷன்ல வேற ஏதாவது இருக்குன்னா அதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. தட் வில் பி ஈஸியர். புரியுதுங்களா கைஸ்? சோ அதாவது காம்பினேஷன் ஆஃப் உங்களோட நாலேஜ் பிளஸ் ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனீங்கன்னா இந்த மேட்ச் த காலம் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபைன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? இந்த ஏல என்ன இருக்கு? the new salesman wonders whether, அதாவது இதுல இருக்கிற மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா கூட இருக்கும். தொடர்புடையதா இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. ஓகே, the new salesman wonders whether அப்படின்னு இருக்கு. சோ wonders whether of then வருமா? whether of அப்படின்னே வராது. wonders whether the company அப்படின்னு வராது. அப்படிங்கிறது வரலாம். அதே மாதிரி wonders whether had failed அப்படின்னும் வராது. wonders whether had failed வருமா? சோ கண்டிப்பா AD வராது, AF வராது. அது எனக்கு கன்ஃபார்மாவே சொல்ல முடியும். சோ ADன்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. அது மாதிரி AFன்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. சோ எலிமினேட் பண்ண முடியாது. சோ எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? the new salesman wonders whether the company offers டிராவலிங் அலவன்ஸ். நியூ சேல்ஸ்மேன் வந்து ஒண்டர் பண்றாங்க, நம்ம இந்த கம்பெனி வந்து நமக்கு டிராவலிங் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ AE கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது தெரியுதா? சோ AE இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை பண்ணலாம். AE இல்ல, இதுலயும் AE இல்ல, அந்த இதுலயும் AE இல்ல. சோ AECF AECD அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த AECF எடுங்க. The governments of the industrialized world had failed to get the measure of the crisis அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க என்ன இருக்கு? CD இருக்கு. The governments of the industrialized world of the country's economy வருமா? No. The governments of the industrialized world of the country's economy. So அது ஒரு மீனிங் தர மாதிரியே இல்லை. So கண்டிப்பா CF தான். The governments of the industrialized world had failed to get the measure of the கிரைசிஸ் அப்படின்னு இருக்கு. சோ அது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு என்னதான் வரும்? AECF தான் வரும். ஓகேங்களா கைஸ்? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணீங்கனாலே ஈஸியா இருக்கும். இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். காலம் 1ல என்ன இருக்கு? காலம் 1, காலம் 2 அதர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் டென்ஸ்லி அப்படின்னு இருக்கு. அதர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் டென்ஸ்லி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல டென்ஸ்லி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்வர்ப். கரெக்ட் தானே கைஸ்? சோ ஒரு அட்வர்ப் வருதுன்னா அட்வர்ப் ஷுட் குவாலிஃபை எ வெர்ப்
or adverb should qualify adjective. So இதை ஃபாலோ பண்ணி ஒரு adjective கூட வரலாம். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். So other industrialized and densely populated countries have similar problems. So densely அப்படிங்கிறது வந்து adverb, populated அப்படிங்கிறது adjective. So ஏயும் டியும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? So ஏயும் டியும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏ டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் நமக்கு ஏடி இருக்கு. கரெக்ட் தானே கைஸ்? ஏடி இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்ப சிஎஃப்பும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். A private consortium has financial backing for governments on ways to resolve the conflict. அதாவது சென்டென்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிடுது. பட் மீனிங் வைஸ் பாருங்களேன், அதாவது கவர்மெண்ட்க்கு பினான்சியல் பேக்கிங் எப்படி ஒரு பிரைவேட் கன்சார்டியம் அப்படிங்கிறது என்னதுன்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா கைஸ்? ஒரு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ பிரைவேட் இதுன்னு சொல்றாங்க. சோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் கன்சார்டியம் எப்படி பினான்சியல் பேக்கிங் கொடுக்க முடியும்? இது ஒரு பினான்சியல் பேக்கிங் வந்துட்டு எப்படி சொல்றது, கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் கன்சார்டியம்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் வில் பி கரெக்ட். பட் ஒரு பிரைவேட் கன்சார்டியம் எப்படி கவர்மெண்ட்க்கு கொடுக்க முடியும்? தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், ரைட்? சோ அப்போ மீனிங் வைஸ் பார்க்கும்போது நீங்க சியும் எஃப்பும் மேட்ச் பண்ண முடியாது. சோ மீனிங் வைஸ் பார்க்கும்போது இது வந்து அடிபட்டுருது. அதாவது லைக் ஒரு பிரைவேட் கன்சார்டியம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பினான்சியல் பேக்கிங் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி மீனிங்ல. சோ இது ரெண்டும் வராது. அப்போ சிஎஃப்ஏடி அப்படிங்கிறது கண்டிப்பாவே தப்பு. ஓகேங்களா? அப்ப ஏயும் டியும் நம்ம மேட்ச் பண்ணணும்னு நினைச்சது வந்து நமக்கு மேட்ச் ஆகுது, பட் அந்த ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது செட் ஆகல. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் படி போய் சிஎஃப் கண்டிப்பாவே வராது. கரெக்ட் தானே? சிஎஃப் கண்டிப்பா வராதுன்னா இதை நீங்க அடிச்சிடலாம். அடுத்தது வேற ஏஇ மேட்ச் ஆகுமான்னு பாருங்க கைஸ். அதர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் டென்ஸ்லி ஸ்கீம்னு வருமா? சோ ஏஇ கண்டிப்பா வராதுன்னா இதையும் அடிச்சிடலாம். அடுத்தது பிடிக்கு வாங்க. He sounding out Middle Eastern populated countries have similar. No. He sounding out Middle Eastern populated countries have no guys. So இதுவும் வராது. சோ அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்ப இதுதான் கண்டிப்பாவே கரெக்டா இருந்தாகணும். ஓகேங்களா கைஸ்? சம்டைம்ஸ் உங்களுக்கு none of these கூட ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்க ப்ராப்பரா செக் பண்ணணும். இப்ப இதுதான் கண்டிப்பா கரெக்டா இருக்கணும், செக் பண்ணிடுவோம். Other in the C, a private consortium has financial backing for a scheme to build an entire underground toll road. கரெக்டா இருக்கா? பிரைவேட் கன்சார்டியம்க்கு வந்து ஒரு பினான்சியல் பேக்கிங் இருக்கு ஒரு ஸ்கீம்காக. எதற்காகனா ஒரு அண்டர் கிரவுண்ட் டோல் ரோட் பில்ட் பண்றதுக்காக. சோ சியும் இயும் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அடுத்தது பிஎஃப்க்கு வாங்க. He is sounding out Middle Eastern governments on ways to resolve the conflict அப்படிங்கிறாங்க. சவுண்டிங் அவுட் அப்படின்னா அவங்க கிட்ட வியூஸ், சவுண்டிங் அவுட் அப்படின்னா ஒப்பீனியன்ஸ் கேட்கறது ஆர் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது, சம்திங் லைக் தட். சோ ஹி சவுண்டிங் அவுட் மிடில் ஈஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ் கிட்ட சில வியூஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் கேட்கறான் டு ரிசால்வ் த கான்ஃபிளிக்ட். சோ மீனிங் வைஸ் பாத்தீங்கன்னாலும் பிஎஃப்பும் கரெக்டா இருக்கு. சோ ஆப்வியஸ்லி திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். புரியுதுங்களா கைஸ்? அதாவது நீங்க கிராமட்டிக்கலாவும் செக் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஒரு மீனிங் வைஸ் இது மேட்சே ஆகாதுன்னா அதை சூஸே பண்ணக்கூடாதுக்கு, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் கைஸ். Column 1, belief in the utility of higher education அப்படின்னு இருக்கு. ஓகே, belief in the utility of higher education is shared by students nationwide அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ ஏடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. belief in the utility of higher education is shared by students nationwide அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ அப்ப ஏடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தோணுதுன்னா ஏடி எங்க இருக்குன்னு பாக்கணும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் ஏடி இருக்கு. அப்ப இதுல இருக்கிறதெல்லாம் மேட்ச் ஆகுதாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. பிஇ, the government has dismissed criticisms that the country's health policy is a mess அப்படிங்கிறாங்க. the government has dismissed, கவர்மெண்ட் இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. that the country's health policy is a மெஸ் அப்படிங்கிற அவங்க ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ண, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. சோ பி இஸ் ஆல்சோ கரெக்ட். சிஎஃப் கரெக்டா இருக்கான்னு பாப்பீங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் வித்தின் தட் டைம் ஸ்பேன் இஸ் அட்ஜட்ஜ்ட் டு ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு டைம் ஸ்பேனுக்குள்ள முடிக்கிற ப்ராஜெக்ட் வந்து
ஒரு adjudged அப்படின்னா கண்டிப்பாவே அது சக்சஸ்ஃபுல்லா தான் போகும். Predicted is predicted to have been successful அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வருது. So obviously this one is the correct answer. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க, அது ஆப்ஷன்ல பாருங்க, மீனிங் வைஸும் கிராமட்டிக்கலையும் கரெக்டா இருக்கா சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். The concept of individual liberty அப்படின்னு இருக்கு. The concept of individual liberty data from 2 random samples. No, the concept of individual liberty is enshrined in the constitution அப்படின்னு இருக்கு. enshrined அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா கைஸ்? the concept of individual ஒருத்தருக்கான லிபர்ட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பொறிக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ ஏஇ அப்படிங்கிறது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. சோ ஏஇ அப்படின்னு இருக்கிறது இந்த இடத்துல தான் வருது. அப்ப ஏஇயும் சிஎஃப்பும் மேட்ச் ஆகுதான்னு ஈஸியா செக் பண்ணிடலாமா? சிஎஃப் குள்ள வாங்குது. predominant opinion voiced by Detroit's Arab population seems to be one of frustration இருக்கு. So the predominantனா the maximum number of ஓகேங்களா opinion வந்து டெட்ராய்ட்ஸ் உடைய அரப் பாப்புலேஷன் வந்து அவங்க ஒப்பீனியன் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண அந்த ஒப்பீனியன் வந்து seems to be one of the frustration அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏஇசிஎஃப் அப்படிங்கிறது டெஃபினட்டாவே மேட்ச் ஆகுது கைஸ். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, மேபி இந்த இடத்துல ஏடிபிஎஃப் அப்படின்னு இருக்கு, அது மேட்ச் ஆகுதாங்கிறத ஜஸ்ட் பேசிக்கா செக் பண்ணி பாருங்க. The concept of individual liberty data from 2 random samples. BF பாத்தீங்கன்னா the research involves collecting population seems to be one of, so match ஆகல. புரியுதுங்களா கைஸ்? உங்களுக்கு வேணும்னா you can check it out, but definitely this one is the correct answer guys. Okay, let me move on to the next. Okay, next question பாப்போம். Western column 1ல என்ன இருக்குன்னா Western pattern diet is associated with ஒரு preposition வந்திருக்கு. ப்ரப்போசிஷன் வந்திருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்ன வரணும்? ஒரு நவுன் வரணும். சோ நவுன் வர மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல நவுன் வந்திருக்கு. சோ இது ரெண்டும் வராது. அப்போ ஏஇ ஏஎஃப் அப்படிங்கறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஏஇ ஏஎஃப் இதெல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணலாம். கண்டிப்பா வராதுன்னு தெரியுது இல்ல? சோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட், the Western pattern diet is associated with plasma biomarkers that may be mediators of obesity. ஏதாவது மீனிங் வருதா கைஸ்? Western pattern diet வந்து பிளாஸ்மா பயோமார்க்கர்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. அவங்க வந்து that may be mediators of obesity. ரொம்ப ஒரு ப்ராப்பர் மீனிங் வர மாதிரி இல்லை. So let us hold that. ஓகேங்களா? சோ இது என்னது? ஏடி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல. சோ டெஃபினட்டா இட் ஒன்ட் கம் கைஸ். நெக்ஸ்ட், பிடி அண்ட் சிஇ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிடி வருதான்னு பார்ப்போம். பிடி, there is a positive correlation between a Western pattern diet and several plasma biomarkers that may be mediators of obesity. Yes, இது ரெண்டுமே நமக்கு மேட்ச் ஆகும் கைஸ். சோ பிடி கண்டிப்பாகவே வரும். சிஇ வருதான்னு பார்ப்போம். Compared to a healthy diet, a Western pattern diet is linked. ஜென்ரலாவே linked அப்படிங்கிற வேர்டு வந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி to அப்படிங்கிறது வரணும். So linked to increased weight gain among females and adolescents அப்படிங்கிறது கரெக்டா இருக்கா? So CEம் கரெக்ட். So obviously this one is the correct answer guys. Okay, அடுத்த கொஸ்டின் குள்ள போயிடலாம். காலம் 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா the design center allows people to become a fashion designer அப்படின்னு இருக்கு. காலம் 2ல which began airing on November 18 அப்படின்னு இருக்கு. ஓகே, so which began airing on which began airing on already telecasted அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா கைஸ்? already telecasted அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். The design center allows people to become a fashion designer. ஓகே, சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த டிசைன் சென்டரையும் இதையும் நம்மளால கண்டிப்பாகவே மேட்ச் பண்ண முடியாது கைஸ். அதுக்கு பதிலா டெலிகாஸ்டட் அப்படிங்கும் போது இந்த சீரீஸ் நம்ம மேட்ச் பண்ணலாமா? The series was renewed for 2 seasons containing 26 total episodes which began airing on November 18. Already telecasted November 18. CD கரெக்டா இருக்கா? சோ CD இருக்கிறது இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்லயும் இருக்கு. சோ ரிமைனிங் எல்லாத்தையும் நான் இப்ப கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஏஎஃப் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பாருங்க. The design center allows people to become a fashion designer. The largest and most famous being Gaula and Orkla. No, இதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. Design center allows people to become a fashion designer. The largest and most famous being Gaula and Orkla. No, இது அவ்வளவா மேட்ச் ஆகுற மாதிரி இல்ல. பி வேணா கூட செக் பண்ணி பாருங்களேன்.
as part of its coastal development plan. Photograph of it was sent to the National University. Okay, so AF அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா it's not design center வந்து people வந்து fashion designer allow people to become a fashion designer. The largest and most famous being so இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது கைஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இல்ல. சோ டெஃபினட்டா இது வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ஒன்லி CD அப்படிங்கறதா இதுல கரெக்டான ஆப்ஷன் கைஸ். ஓகே, அடுத்த क्वेश्चन குள்ள போயிடலாம். ஃபைன். Cultivation of plant food became increasingly ஒரு adverb வந்திருக்கு. adverb வந்திருக்குன்னா அது it should qualify a verb or ஒரு adjective qualify பண்ணணும். ஓகேங்களா guys? So the cultivation of plant food became increasingly important to the people of. So cultivation of plant foods became increasingly important to the people of Mesoamerica அப்படிங்கிறது கரெக்டா இருக்கலாம். So AF அப்படிங்கிறது possible. So AF அப்படிங்கிறது இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும் தாங்க guys. ஓகேங்களா? இப்போ CD மேட்ச் ஆதான்னு பாருங்க. Larger settlements required a greater quantity of food, consequently leading to an even greater reliance on domesticated crops. Larger settlements required a greater quantity of food, consequently leading to an even greater reliance on domesticated crops. So இதுவும் பாத்தீங்கன்னா obviously match ஆகுது. So definitely this must be its answer. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? Fine. So let me move on to the next question. ஓகே கைஸ், நம்ம இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போயிடலாம். இதுக்கும் ப்ரீவியஸ் क्वेश्चंसக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல none of the above அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே நமக்கு மேக் பண்ணும் கைஸ். அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேயா? he prided, இங்க என்ன இருக்கு? he prided himself as a born against Muslim. Okay, born against Muslim who would free while Pakistan is still struggling to reduce power shortage negatively impacting its economy. No, power shortage இந்த இடத்துல பாத்தீங்கன்னா power shortageங்கிற ஒரு வேர்டு வருது, இந்த இடத்துல எனர்ஜின்னு ஒரு வேர்டு வருது. சோ ரெண்டும் கொஞ்சம் கோரிலேட் ஆகுற மாதிரி இருக்கு. சோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது the proportion of the outgo used for food other things being equal is the best measure of the material standard of living of a population. The proportion of the outgo used for food other things being equal is the best measure of the material standard of living of a population. So BEயும் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ BE கண்டிப்பா மேட்ச் ஆகுது. அப்ப BEல வர ஆப்ஷன் இங்க என்ன இருக்குன்னா இங்க இருக்கு. AD மேட்ச் ஆகுதா? ADயும் எப்படி கைஸ் மேட்ச் ஆகும்? He prided himself as a born again Muslim free while Pakistan is still struggling to reduce power shortage. So power shortageக்கும் அவங்க பேசியிருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ கண்டிப்பா இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் Cயும் Dயும் வரும். Cயும் Dயும் வருமா? India is trying to make a transition to renewable energy to provide for 40% of total consumption while Pakistan is still struggling to reduce power shortage negatively impacting its economy. So CDBங்கிறது வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயுமே இல்லாதனால நம்ம none of the above சூஸ் பண்றோம். புரியுதுங்களா கைஸ்? ஃபைன். சோ none of the above சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுல இல்லாத ஒரு ஆப்ஷன் டெஃபினட்டாவே உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கண்டிப்பாவே ஒரு என்ன சொல்றது கைஸ் ப்ராமினென்ட்டாவே உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருந்தா ஈஸியா யூ கேன் கிராக் திஸ் டைப் क्वेश्चंस கைஸ். அடுத்தது ஓகே, சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு none of the above அப்படிங்கிறது இருக்கு. என்ன இருக்கு? across the country even if mainly in the north and now in Karnataka too there are gangs of volunteers அப்படின்னு இருக்கு. volunteers experience effect of male dominated financial no volunteers experience effect அப்படின்னு வராது. சோ AD கண்டிப்பா வராது. ஓகேங்களா? AD கண்டிப்பா வராது. அடுத்த A, volunteers to whom the work of harassment, intimidation, local killing has been outsourced across the country even if mainly in the north and now in Karnataka there are gangs of volunteers to whom the work of harassment, intimidation, local killing has been outsourced அப்படின்னு சொல்றாங்க. சோ Aயும் Eயும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? Aயும் Fம் பாருங்க. There are gangs of volunteers on account of drought or disruption. Okay. So Fம் வருது. So AE வரும் guys. AE இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும் தான். ஓகேவா? So AEயும் BFம் மேட்ச் ஆகுதாங்கிறத பாருங்க. Central banks raise interest rates to anchor high inflationary expectations when temporary price shocks
Price shocks on account of drought or disruption in global supply chains entail the risk of getting transmitted into actual inflation. அதாவது banks, inflation இந்த words எல்லாமே generally they are தொடர்புடைய ஒரு words தான். And இதுக்கு definite-ஆவே matching-ஆவே இந்த C-யும் F-ம் definite-ஆவே match ஆகுது. So AEBF அப்படிங்கிறது it's absolutely correct. Okay. அடுத்த question and the last question of this video, guys. The French political landscape, historically dominated by the center right, comes with a fig leaf of legitimacy of the clearing of illegally occupied land. Okay, so political landscape, land, so almost AD கொஞ்சம் match ஆகுற மாதிரி ஒரு feel வருது. திரும்ப நம்ம check பண்ணி பார்ப்போம். The French political landscape, historically dominated by the center right, comes with a fig leaf of legitimacy of the clearing of illegally occupied land. Okay, அது இல்லாம வேற ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இது center right, attributing the pessimism to the difference in their innate characteristics and lack of education. No. Historically dominated by the center right conservatives and center left socialists has undergone a major transformation அப்படின்னு இருக்கு. Okay, maybe இது கூட மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. The French political landscape historically dominated by the center right conservatives and center left. So obviously no guys, AD வராது, AF. ஏன்னா center right conservatives and center left socialists. So AF definite-ஆவே வரும் guys. இப்போ AF இருக்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ AF CD மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். CD, economic theories explain this divergence by stating that women are more pessimistic than men, comes with a fig leaf of legitimacy of the clearing of illegally occupied landங்கிறது வருமா? டெஃபினட்டா வராது. So AFCD பாசிபிளே கிடையாது guys. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது சம்டைம்ஸ் நம்ம எப்படி இது மேட்ச் ஆகும். ஸோ ஏஎஃப்சிடி வரலன்னா ஏஎஃப் கண்டிப்பா வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ டக்குன்னு நீங்க நன் ஆஃப் த அபோவ் சூஸ் பண்ணலாம். ஸோ வேற எதெல்லாம் வருதுங்கிறது எப்படி பார்க்கலாம்னா, இந்த விமன் ஆர் மோர் பெசிமிஸ்டிக், இங்கேயும் பெசிமிஸ்டிக்ங்கிற வேர்ட் இருக்கு, இங்கேயும் பெசிமிசம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா, சம்திங் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வச்சு நம்ம மேட்ச் ஆகுதாங்கிறத பார்க்கணுமே. எக்கனாமிக் தியரிஸ் sorry guys, explain this divergence by stating that women are more pessimistic than, attributing the pessimism to the difference in their innate characteristics and lack of education. So obviously CME match ஆகுமா? CME match ஆகும். ரிமைனிங் இருக்கிறது BD, அதுதான் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்போம். The demolition of law, which is the best way to describe this bulldozer violence, comes with a fig leaf of legitimacy of the clearing of illegally occupied land. So demolition of law, demolitionனால என்னது, தேவையில்லாம இல்லீகலா ஆக்குபை பண்ணிருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் இடிக்கிறது தான் demolition of law அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம் தான். ஸோ டெஃபினட்டா பி, இந்த demolition illegally occupied land, நம்ம அதை தொடர்பு demolitionனா இடிக்கிறது, illegally occupied ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாவே அதை இடிச்சிருவாங்க, ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா இடிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் ரிலேட்டிங், கெட்டிங் ரிலேட்டட். ஸோ பிடியும் கண்டிப்பாகவே வரும். சோ இதுதான் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாதனால ஐ எம் சூசிங் இட் அஸ் நன் ஆஃப் த அபவ். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? சோ நன் ஆஃப் த அபவ் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல நீங்க when you are practicing a lot, எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியானதா இருக்கும் கைஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொபைல் ஆப்ல கம்ப்ளீட்டாவே A to Z எல்லா டாபிக்ஸ் உடைய பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் 599 rupees. You can utilize it, guys. ஓகேங்களா? That's it, guys. Thank you.